வணக்க மக்களே, நான் தான் உங்கள் 2K எப்படி பேசுகிறேன். வாங்க வீடு கூட போயிடலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற பண்டல் தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு 1357 டைமண்ட் வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். கரிநகரம் ஒரு 300 டைமண்டில் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ஈவெண்ட் வந்து ஏற்கனவே வந்து தான் போலகுது. ஓல்டு பண்டெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் பேக் கொடுக்குறாங்க. இது ஏன்டா இப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஒரு குள்ளநெறி தான் கொடுத்து வச்சுக்காங்க. குள்ளநெறி எடுத்து இன்னும் ஒரு 4 குள்ளநெறி போதும். எனக்கு ஃபஸ்ட்டு குள்ளநெறி கொடுத்துட்டாங்க. ஆனால் வேஸ்ட்டாக எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. டோக்கன்ஸு இந்த கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பண்டில் மட்டும் கொடுத்துருங்கடா. அதுவும் மெடிக்கிட் போகிறது எல்லாமே கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த எமௌண்ட் மாதிரி இந்த பேனர் எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்து ஏமாற்றி போடுறாங்க. மறுபடியும் போடுவோம். மீந்துச்சா அடப்பா இதே இன்னும் டோக்கன் கொடுத்து ஏமாத்துறீங்க. என்னடா பக்கத்துல வந்து விடுறீங்க. போடுவோம். என்னடா இங்கே நிறுத்துறீங்க. அதுக்கு அதுவே பரவாயில்ல போலகுதே. அதில் மட்டும் கொடுத்துருங்கடா. நான் மாசம் சுத்திட்டு கிடப்பேன். இன்னொரு ஸ்பின் போறேன்டா. ப்ளீஸ் கொடுத்துருங்கடா. கண்ண முடிக்கிறேன். மீந்துச்சா டேய் என்னடா இது கன் ஸ்கின் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க எல்லாரையும். உங்களே இன்னொரு ஸ்பின்னை போடு. தெரியும் கொடுக்க மாட்டீங்க. டோக்கனே கொடுங்க. நான் டோக்கன் கொடுத்து எல்லாரையும் ஏமாத்துங்க. ஸ்பின்னை போடு. எப்படி கொள்ளையறியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாம் டோக்கன் பைத்தியக்கார பிளேயரு பைத்தியக்காம ஏன்னா இந்த கன் ஸ்கின்னே கொடுக்குறீங்க. எனக்கு இந்த கன் ஸ்கின்னே தேவையில்லை. ஏற்கனவே ஸ்கின்லாம் வச்சிருக்கேன்டா. ஏன்னா திருப்பி அதே வேற ஸ்கின்னே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆசை ஒரு ஸ்பின் பண்றேன். எனக்கு எப்படி ஒன்று அதுக்கு ஜஸ்ட் கொடுத்தீங்க. கொஞ்சம் பின்னாடி எடுத்து போய் கொடுக்குறீங்க. இந்த பண்டில் என்ன அவ்வளோ பாவம் பண்ணிச்சு. இன்னொரு ஸ்பின்னை போட்டாச்சு கொடுங்கடா. கொஞ்சம் கொடுங்கடா. அப்படி சுற்றியில் கொடுக்குறாங்க பாரு. பைத்தியக்கார கைனா ஏன்னா இப்படி பண்றீங்க? ஏன்னா எல்லாம் காசு விழுறீங்க இப்படி ஸ்பின் பண்ணா இன்னொரு வாட்டி எனக்கு கொடுங்கடா. எனக்கு ப்ளீஸ் கொடுத்துருங்கடா. இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க போல. பாட்டு பசங்க டோக்கன் கொடுத்தே காசு ஃபுல்லாக கரியா போகுது. டோக்கன் வச்சு நான் என்னடா பண்ணது? ஸ்பின் கூட ஒன்று 5 டோக்கன் தான் ஸ்பின்னே பண்ண முடியும். போடா நல்லா இருந்துட்டு போடா. நம்ம வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ணிப்போம். ஒரு 100 டைமண்ட் கம்மியாக டாப் அப் பண்ணிட்டு வந்து மறுபடியும் ஸ்பின் பண்ணுறேன். 100 டைமண்ட் டாப் அப் பண்ணி அந்த அமௌண்ட் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக தான் கொடுங்க. எனக்குலாம் லாஸ்ட்டாகவே கொடுத்து எனக்கு பழகிடுச்சுடா. லாஸ்ட்டாகவே கொடுங்கடா. இனிமேல் அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் போக மாட்டேன். இதே ஈவெண்ட்லேயே நான் இருக்கேன்டா. இந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 1000 டைமண்ட் லிமிட் வச்சுக்கிட்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அந்த அமௌண்ட் பண்டலாக இருந்தாலும் சரி. எல்லாரும் இந்த என்ட்ரி அமௌண்ட் பாருங்க. மாசம் இறங்க பாருங்க. பிஜிஎம் வாயிலே கொடுப்பேன். கொஞ்சம் கண்டுக்காதீங்க. பிஜிஎம் எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்கங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. சரி கைஸ், பை.